சிஎஃப்ஏ காலையில் பார்த்ததை விட இப்போ தாங்க வேறு லெவலுங்க. பக்கத்துலேயே நின்றுருந்துச்சுங்க. நான் வந்து பண்டா காக்கசம் அபு காக்கசம் திருந்துடு சீசை பரவாயில்லையே. எங்கேயோ சிப்ஸு பொரிச்சிட்டு இருக்காங்க. நேந்திர சிப்ஸு நல்லா வாசம் அடிக்குது. ஆன் பண்ணிட்டு வந்துட்டுருங்க. ஆட்டோக்கார் அவர் பாட்டுக்கு பக்கத்தில் வராரு பாருங்கள். ஃப்ளவர்ஸ்லாம் செமையா. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஃபென்ட் பார்க் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக இது பண்ணுங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா யானை சவரியை பார்க்க வந்த மாதிரியே தெரியலைங்க. 2 பேரும் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேங்கிறானுங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா அன்சாரி ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கிறான். சார் முன்னாடி வாங்க சார். எலிஃபென்ட் பார்க்கில் போயிட்டு ஃபுல்லாக பிள்ளையில பார்த்தானா அன்சாரி வந்து பல்லு அப்படியே 36 பல்லு ஈடு தெரியுது. முபாரக்கும் அன்சாரி அந்த பார்க்கை விட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவதி இவருக்கு. ஆமாம், இங்கே பாரு அடுத்து இன்னொருத்தர் வராரு பாரு தலைவர். அங்கே போகிறக்கே வழி இல்லையா, இன்னொருத்தர் வேறு பிச்சுக்கிட்டு வராரு. இது பெரிய பைபாஸ் ரோடு. மூளை இருக்குமா இல்லையான்னு தெரில. மையால் ஏறி வரானுங்க மச்சான். கடுப்பு மயிரை ஏற்றிட்டு இருக்கிறானுங்க. அப்படி எங்கே தான் போய் சாக போகிறானுங்களான்னு தெரில எனக்கு. இங்கே பாருங்கள், நான் சொன்னது ஃபுல்லாக கடையை பாருங்கள். கடையில் எல்லாம் வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. பேகு, அப்புறம் குல்லாஸ், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், பார்க்கு எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வண்டி நிற்கிதுன்னு எனக்கும் தெரில. இங்கே தான் மச்சான் அன்றைக்கி கேரட் விட்டுருந்தாங்க ஒரு பாட்டி. ஓ, இது மடுப்பட்டி எஸ்டேட்டா? அதான் இவ்வளோ கூட்டமாக இருக்கா? எஸ்டேட்டை பார்க்குறக்கு வந்திருக்காங்க. பெட்ரோல் போடணுமாடா? கேட்காமே போகிறானே மச்சான். பெட்ரோல் போடணுமாடா? வேணாம் இல்லை. பசங்க பாருங்க விசில் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. காமெடி பண்ணுறாங்களப்பா. வியூ அழகாக இருந்துச்சுங்க. அதாங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு வந்துட்டுங்க. ஆட்டோக்கார் அவர் பாட்டுக்கு பக்கத்தில் வராரு. பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் செமையாக இருக்குங்க. அழகாக விஷயம் செம க்யூட்டாக இருக்குது ஃப்ளவர்ஸ். எப்படின்னு தெரியல பிளானிங்க. லாட்ரி சீட்டு வேறு எடுத்துருக்கோங்க. அதில் எது ப்ரைஸ் விழுகுமா என்னன்னு தெரில. 4 மணிக்கு தான் ரிசல்ட்டு. 4 மணிக்கு மேலே கீழே இறங்கி போனால் எப்படின்னு தெரில. இருட்டாக இருக்கும், ஓட்ட முடியுமான்னு தெரில. இப்போ எங்கே இருக்கான்னு கைஸ், இப்போ நம்ம எலிஃபென்ட் பார்க்கு தான் வந்துட்ருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஃபென்ட் பார்க் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக இது பண்ணுங்கள். நான் எலிஃபென்ட் சவாரிக்கு தாங்க ரொம்ப அநியாயத்துக்கு அமௌண்ட் வாங்குறாங்க. அன்றைக்கே நாங்கள் போய் கேட்டப்போ எவ்வளோ 800 900 சொன்னாங்க. நம்ம வந்து வெளியவே நின்று ஜாலியாக பார்த்துட்டு டப்புன்னு போயிடலாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க எலிஃபென்ட். எங்கடா கல்லடா? எவ்வளோடா மச்சா போட்டிருக்கான் ஃபீஸு? அதான் 600 800 யானை பரவாயில்ல, அது பாட்டுக்கு அசைஞ்சு.
இந்த யானை சவாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யானை சவாரிக்கு பார்த்தீங்கன்னா 700ரூவாங்க. சும்மா கூட்டு போயிட்டு அந்த சைடு மட்டும் சுற்றி போயிடுவாங்க. அப்புறம் யானைக்கு எதுவும் பழம் எதுவும் நம்ம அது கொடுக்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். இவனு 2 பேர் பார்த்தீங்கன்னா யானை சவாரியை பார்க்க வந்த மாதிரியே தெரியலைங்க. 2 பேரும் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேங்கிறானுங்க. வாடா மச்சான் போகலாம். தலைவர் பார்த்தீங்கன்னா அன்சாரி ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கிறான். பொண்ணுங்களை பார்த்தோன்னே வண்டி வந்து தாறுமாறாக பறக்குது தலைவருக்கு. வாடா மச்சான் உட்கார்றா போகலாம். போகலாம் மாடா மச்சான். என்ன மச்சான் பிரியாணி வாசம் அடிக்குது. மாப்பிள்ள லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். எலிபேண்ட் பார்க்குங்க. ஏன்டா மச்சான் டாட்டா காமிக்கிற? யாருக்குடா காமிக்கிற? இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எலிபேண்ட் பார்க் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா காமெடியாகவும் இருக்குது, நல்லா ஃபன்னாகவும் இருக்குது. காசு இருக்கவங்க எல்லோரும் அங்கே போகலாம், காசு இல்லாதவங்களாம் போக முடியாது, கஷ்டம்தான். ஃபேமிலியோடு வந்து வரலாங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க எலிபேண்ட் பார்க்கு. இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது. கேரமேலகிரி பப்ளிக் ஸ்கூல். ஆமாங்க, ஸ்கூல் செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில். பாருங்கள் வேவ் எப்படி தெரியுதுன்னு. சூப்பர் ஸ்கூல். தலைவர் எங்கே வர்றாப்புல? அன்சாரி சார் முன்னாடி வாங்க சார். எலிபேண்ட் பார்க்கில் போயிட்டு ஃபுல்லாக பிள்ளையில பார்த்தோன்னா அன்சாரி வந்து பல்லு அப்படியே 36 பல்லு ஈடு தெரியுது. முபாரக்கும் அன்சாரி அந்த பார்க்கை விட்டு வர மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க கேரமேல்கிரி கேக்டஸ் கார்டன். இது தலைவர் கைரியா இது சிக்னல் காமிக்கிறார் முபாரக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா த ஹை ரேஞ்ச் ஸ்கூல். ஆமாங்க பா. அப்போது மூணார்லேயே வந்து இதுதான் வந்து ஹை ரேஞ்ச் ஸ்கூலா மச்சான்? ஃபிகரை நீயே பாரு மச்சான். மச்சான் லாரி மச்சான். மச்சான் தூரத்தில் ஏதோ மஞ்சள் கலரில் தெரியுதுடா. டே அவனங்கடா ஸ்கூலுக்குள்ளே பூந்துட்டானா? எது ஃபிகர்களாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட போகிறான்டா முபாரக்கு. இது பார்த்தீங்கன்னா மட்டுப்பட்டி ஃபேக்ட்ரிங்க, டீ ஃபேக்ட்ரி இருக்குல்லங்க. சுற்றி பார்க்கணும், இங்கே வந்து டீ சுற்றி பார்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக, வேணா வாங்கிக்கலாம். அப்படிங்களா? சரி சரி. என்னங்க பண்ணுறாங்க இங்கே பஸ்ஸை வச்சுக்கிட்டு? மச்சான் ஏதோ பண்ணுறாரா இவர். இங்கே பாருங்கள் பஸ்ஸு 2 பஸ்ஸு அட் அ டயத்தில் வந்துருச்சுங்க, அதனால் டிராஃபிக் ஆயிடுச்சுங்க. மட்டுப்பட்டி டேமுக்கு வந்துட்டோங்க. இதாங்க டேமு. எல்லாம் ஃபுல்லாக வலையை போட்டு மூடி வச்சுருக்காங்க. என்னடா மச்சான் அங்கேயே நில்லு, நான் டேம் சுற்றி காமிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள் எம்மகண்ட லாரிங்க, எம்மகண்ட லாரி, அந்த காலத்து எம்மகண்ட லாரி. சரி வேறாங்க நடுவழியிலே இறக்கி விட்டு வந்துட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் வேறு விற்றுனுக்கிறாரு. டேம் பரவாயில்லங்க, நல்லா தாங்க இருக்குது. அன்றைக்கி நாங்கள் வரப்போ சுத்தமாக தண்ணியில் நினைக்கிறேன், இன்றைக்கி தண்ணியாக தான் இருக்குது. டேம் இந்த சைடு போய் பார்த்தா தான் தெரியும். இந்த சைடு ஃபுல்லாக வியூ காமிச்சிட்டேன் உங்களுக்கு. காரு சரி அன்சாரி போய் கூப்பிட்டு வந்துடலாங்க.
அவனை வேறு சோளா கத்திரி வாங்கிருக்கு நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். அவன் வந்துட்டாங்க முபாரக் கூட வண்டியில். என்ன மச்சான் சோளா கத்திரி வாங்கிட்டியா? மேட்டுப்பட்டி டேமை சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இல்லை, சுத்தமாக இல்லை, ரிசர்வில் போகுது. அதனால் வந்து திரும்ப வந்துட்டு கீழே போகிறாங்க மூணாருக்கு. போயிட்டு இவனுக்கு 2 பேர் போயிட்டு தொழுக போகிறாங்க பள்ளிவாசலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு எங்கே போகணுமேனு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. சோலாபுரி வாங்க போகிறாங்களா? அன்சாரி பார்த்தீங்கன்னா சோளக்கதிரி வாங்க போனாங்க மக்காச்சோளத்தை. அவங்க ரேட்டு சொன்னோன்னே தலைவர் வந்து திரும்பி அப்படியே குதித்து வந்துட்டான். ஏன்னா ஒரு சோளக்கதிர் பார்த்தீங்கன்னா 60 ரூபா சொன்னாங்களா, அதுக்கு பேசாமல் ஏதாவது புரோட்டா கூட வாங்கி திட்டலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரேட் அது வந்து எல்லாமே அதிகமாக தாங்க சொல்கிறாங்க. சீசனும் இல்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஹாய்ஸ், நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வெயிலுங்க. டோட்டலாக அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து உடுமலைப்பேட்டையில் இருந்தால் எப்படி கிலோமீட்டர் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. வந்தது ரொம்ப வேஸ்ட்டாக போச்சுங்க, ஒர்த்தபுளாகவே இல்லைங்க. அதாங்க கிளம்பிட்டோம். ஏற்கனவே வந்துட்டு ஃப்ரெண்டுகளை கூட கொஞ்சம் சண்டை வேறு. ஒருத்தர் ரூம் போடலாங்கிறான், இன்னொருத்தர் ரூம் போட வேணான்றான். இதில் வேறு சண்டை வேறு. இது தெரியாமல் லாட்ரி சீட்டு வேறு வாங்கிட்டாங்க. அதில் ஏதோ பல கோடி விழுகிற மாதிரி வேறு, அதை வேறு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு வேறு பிளானு. அப்புறம் இன்னொன்று இப்போ இந்த 3 மணிக்கு, இப்போ நாங்கள் கிளம்புறது வந்து இப்போ 3 மணிக்கு ஓகேவா. நாங்கள் போனது வெறும் அந்த டேம் மட்டும் தான் பார்க்க போனோம், வேறு எங்கேயும் போகலங்க. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருந்துச்சு, அதனால் எங்கேயுமே போகல. அது வெயில் அடிக்கிறதுனால டென்ஷனாக இருந்துச்சுங்க, எங்கேயுமே போகல. நான் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டே தான் இருப்பேன். ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டே இருக்கனால எனக்கு பிரச்சனை கிடையாது, அதனால் உடம்பு வலியெலாம் இருக்காது ஓகேவா. ஆனால் இவனுக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில் அவ்வளோ ஓட்டினது கிடையாதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓட்ட முடியல. வெயில் வேறு அடிக்குதா, அதனால் ஒருத்தர் ரூம் எடுத்து தங்கலான்றான், இன்னொருத்தர் வந்துட்டு ரூமே எடுக்க வேணான்றான். 2 பேத்துக்கு வந்து பெரிய அக்கப்போர் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ திரும்ப வந்து கீழே மூணார்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டுருக்கோங்க. ஏன்னா 4 மணி 5க்கு மேலே கீழே இறங்கணும்னு வச்சுக்கோங்க, கீழே நம்ம போகிறக்குள்ளேயே ரொம்ப இருட்டி போயிடும். அதனால தாங்க இப்போயே கிளம்பிட்டோம். ஏன்னா அப்புறம் போகிற வழியில் திரும்ப யானை வந்துட்டு இருந்துச்சுன்னா, அதாவது போகிற வழியில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, போகிற வழியிலையும் இருந்து பின்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உசுருக்கே ஆபத்தாயிரும். அதனால தான் வந்துட்டு இப்போவே கிளம்புறாங்க ஓகேவா. ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே இறங்கியிருக்காங்க. மேலே ஏறினதை விட இப்போ கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு வந்துட்டு எதுவுமே இல்லைங்க சேஃப்டிக்கு. அந்த கல் கூட வைக்கல அந்தளவுக்குலாம். ஏதாவது ஒரு சில 2 இடத்துல, ஒரு இடத்துல அந்த மாதிரி இடத்துல மட்டும்தாங்க வச்சுருக்காங்க அந்த கல். மற்ற இடத்துல எதுவுமே இல்லை. இன்னொன்று மேலே ஏறி வர்றவங்க என்னென்னா எல்லாமே அப்படியே நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு போகிறாங்க. அப்போதே ஒரு ஸ்கூட்டிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை, அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி டப்புன்னு வந்துட்டாங்க முன்னாடி ஏறி அள்ளு விட்டுருச்சு. மேலே ஏறினதை விட இப்போ கீழே இறங்குறதுக்கு கீர் பைக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட சரிங்க, அவ்வளோதாங்க. லெஃப்ட் சைடு அப்படியே கீழே விழுக வேண்டியதான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யார் மூணார் வந்தாலும் சரி, கொடைக்கானல் வந்தாலும் சரிங்க, அதாவது ரொம்ப ஹில்ஸ் ஓட்டாதவங்க யாராக இருந்தாலும் சரி, நைட்டில் வந்து கீழே இறங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. இப்போ பகல்லையே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இறங்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக டப்புன்னு லெஃப்ட்டு ரைட்டுன்னு பெண்டும் ஆகுது. அதுவும் இல்லாமல் லெஃப்ட்டு ரைட்டும் பள்ளமும் ஆகுது. இன்னொன்று இந்த மூணாரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக, அதாவது மூணார் டு உடுமல்பேட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கீழே நம்ம மறையூர் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்துட்டு அந்த இந்த ரோட்டை தாண்டி லெஃப்ட் சைடு போகாமல் இருக்கிறக்காக எதுவுமே இல்லைங்க. சேஃப்டிக்கு வெறும் இந்த லைட்டு மட்டும் தான் இருக்குது அந்த ரெட் கலரில், அவ்வளோதான். மற்ற எதுவுமே இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் பத்திரமா சேஃபாக வாங்க யாராக வந்தாலும் ஓகேவா. ஆனால் ரொம்ப அள்ளு விடுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சேஃப்டியே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே கல்லுக்கிட்ட உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ விளாக் எடுத்துகிட்டு வர்றதே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் விளாகும் கரெக்டாக எடுக்கணும், இன்னொன்று ரோட்டையும் பார்த்து ஓட்டணும்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க.
நானும் மோட்டோ விளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, என்னடா இது வெறும் கேமரா, ஜஸ்ட்டு பேச போகிறோம், கேமரா ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அநியாயத்துக்கு. அது ஹில்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். பாருங்கள் ரோடு எப்படி பெண்டாக ஆகுதுன்னு. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்டே வரான். ஏன்னா வந்து ரூம் வந்துட்டு இப்போ புக் பண்ணலான்னா, ரூம் புக் பண்ணால் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு புக்கே பண்ணல. அதனால் அவன் கொஞ்சம் ஷேடாக வர்றான். அது வேறு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகேங்க. கண்ணாடியில் தெரியுதான்னு தெரில, அவன் தான் வந்துட்டுருக்கான் பின்னாடி. முபாரக் அன்சாரி வந்து என் கூட உட்காந்துருக்கான். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, மூணார் வந்திருக்கேன் அடிக்கடி, ஆனால் வீடியோ எதுவுமே எடுத்து போட்டதில்லைங்க. ஓகேவா? சரி, நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் அந்த பெல் பட்டனை மட்டும் டச் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ இறங்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல வேலை கார்காரன் ஓவர்டேக் பண்ணிட்டான். ஏமாப்ல? ஆமாம், முபாரக் பின்னாடி வரான். ஸோ மச்சான் வீடியோ ஆன்ல வச்சுக்கண்டா, மூடிட்டுடா. வீடியோ ஆன்ல வச்சிருக்கேன்டா. ஆமாம், இப்போ அலாம் போது வேண்டா. கார்காரன் லெஃப்ட் வரலாமா லைட் வரலாமான்னு சொல்லிட்டு அலம் மோதிட்டு இருப்பான். இப்போ சும்மா வழி விட்டு பார்க்கலாமா, எப்படி போகிறான் பாரு 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 பாரு, ஏறி போவான் பாத்தியா? ஒருத்தன் தான்டா அவதி இவருக்கு. ஆமாம், இங்கே பாரு, அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு பாரு, தலைவர். அங்கே போகிறக்கே வழி இல்லையா, இன்னொருத்தர் வேறு பிச்சுக்கிட்டு வராரு. இது பெரிய பைபாஸ் ரோடு, எங்கன்னா வராங்கன்னு தெரிலடா. ஸோ மூளை இருக்குமா இல்லையான்னு தெரில மையால். ஏறி வரானுங்க மச்சான், கடுப்பு மயிரை ஏற்றிட்டு இருக்கிறானுங்க. அப்படி எங்கே தான் போய் சாக போகிறானுங்களான்னு தெரில எனக்கும். ஏன்டா மச்சான்? இல்லை பஸ்ஸு அதுவே வந்து கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குறானுங்க. நம்ம 2 வீலர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பின்னாடி பிடிக்கிட்டு போகிறாங்களே, இங்கேயே போய் இடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது சொல்லு? இந்த அடுத்து இன்னொருத்தர் அவன் பயந்து வந்துட்டுருக்கான் பின்னாடி, பார்த்தியா? 3ஆவதுலேருந்து ஒருத்தன் பயந்து வந்துட்டுருக்கான், பார்த்தியா அவனை? அந்த இன்னொரு காருக்காரன் அவன் தானே ஒழுக்கமாக வர்றான் பயந்துட்டு கரெக்டாக. அதான் தெரில. நீ ஓட்டிடுவியா? பிரச்சனை இல்லைல்ல? இல்லை இவன் ஓட்டுமா? வரையா பின்னாடி இப்போ ரிவேஸ் வரணுமாம்மா காரு. மாப்பிள்ள லெஃப்ட் வந்துங்கடா, முபாரக் உட்கார். உட்காரா டேய். உட்கார்றா. இல்லடா ரைட் வர சொல்றாங்கடா. அவன் எங்கடா போய் வெளியே இருந்தே மாறிட்டான். ஆட வந்துட்டானுங்கடா அதுக்குள்ள. மச்சான் இவனுங்க அதுக்கு மேலடா போயிடுவானுங்க, அவனுக்கு விடு. போயிட்டான்டா கிளிச்ச. என்னடா டேய், அவன் தான்டா போ சொன்னா. இந்த கேப்பில் காரை கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் ஏதோ 10,000 பள்ளத்தாக்கில் இருந்த மாதிரி தான் அவர் ரைட் இறங்கவே மாட்டேங்கிறாரு லெஃப்ட் சைடில். கேரளாக்கார் தாங்க வழி விட மாட்டேங்கிறாரு. நம்ம ஆட்கள் கூட வழி விட்டுறாங்க, கேரளாக்காரங்க இறங்கியே போக மாட்டாங்க போல் இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பா செம்மையாக இறக்கி போகிறாரு காரை. போச்சு இறங்கிடுச்சு. இந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா கார் சஸ்பென்ஷனை சீக்கிரம் கோவிந்தாயன்.
ஒருவேளை அந்த காருக்கு ஓட்ட தெரியலையா? நம்ம மறைகிற அண்ணன் கூட பிக்கப் பண்ணல. சல்லுன்னு போகிறாரப்பா. நான் ஸ்பீடு மலையை கிராஸ் பண்ணிட்டு போகிறாருங்க லெஃப்ட் சைடில் இடிச்சிட்டு. இப்படி சில்லுன்னு போகிறாரு தலைவர். போயிட்டார். இப்போவும் யானை இருக்குமான்னு தெரிலங்க ஈவினிங் டைமு. இந்த டைம்லேயே எனக்கு இருக்கிறது டவுட்டு தான். ஏன்னா வந்து இன்னும் நைட் ஆக தான் வரும் ரோட்டுக்கு. இப்போ எங்கேயா ஜாலியாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டுப்பா. மகாபிரபு, நீங்கள் எங்கேயும் வந்துட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னார் வந்துட்டோங்க. கீழே வர்றது மட்டும் டப்புன்னு வந்த மாதிரி இருக்குங்க. மேலே ஏறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதாங்க சின்ன செக் போஸ்ட்டு. அண்டா காக்கசம், அபு காக்கசம், திருந்திடு சீசை. பரவாயில்லையே, நம்ம எம்ஜிஆர் டெக்னிக்கு அண்டா காக்கசம் டெக்னிக்லாம் ஒர்க் ஆகுது. வெரி இம்ப்ரெசிவ். டே வணக்கம்டா மாப்பிள்ள. ஜாலியாக விளாண்டுருக்குங்க அந்த சிங்கவால் குரங்கெல்லாம். இது ஒரு செக் போஸ்ட்டு. கரெக்டாக செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்து ஆஃப் ஆகுதுங்க. ஓ, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு வண்டி. இங்கே தாங்க நம்ம காலையில் யானையை பார்த்தோம். இப்போ யானையை பார்த்தோன்னா வீடியோ போடுறோம். ஓகேவா, பாய். HDFA காலையில் பார்த்ததை விட இப்போ தாங்க வேறு லெவலுங்க. பக்கத்துலேயே நின்றுச்சுங்க. நான் வந்து பயந்து வந்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு தான் வீடியோ எடுத்தாங்க. மொத்தம் அது குட்டி யானையோடு இருக்கனால ரொம்ப சத்தம் போட்டுச்சுங்க. அதனால் பயந்துட்டேன். ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்குங்க பாருங்கள். ஹாய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்ல அமராவதி செக் போஸ்ட்டு, அங்கேயே வந்துட்டோங்க. சுத்தம் முள்ளடா மச்சான். வளைஞ்சி காலில் அமுக்கி காரில் கீழே போட்டு இந்த 2 தொடையும் பிடிச்சிக்கிச்சுடா. பா, இப்போ தாண்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தாக்கி இப்போ அந்த ஹெல்மெட் வேறு வெயிட்டா கழுத்து ஃபுல்லாக சுளுக்கி இருக்குது. சுத்தம் முடியல. காலையில் காமிச்சிடலாங்க. இந்த சைடு போனோன்னா அமராவதி. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அதனால் அமராவதி முடியாது இன்றைக்கி. அதே மாதிரி திருமூர்த்தி மலையும் போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டயர்டாகுது. ஏன்னா மேலே போயிட்டு அங்கே போயிட்டு மேட்டுப்பட்டி டேம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோங்க. ஓகேவா, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் திருமூர்த்தி மலையும் இன்றைக்கி போகலை, அப்புறம் அமராவதியும் போகல. புடல்பேட்டு வந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கை குழந்தை முபாரக்கை வந்துட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிறோம். அடுத்து நம்ம அன்சாரியை கூட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் பார்க் பண்ணிட்டு வர போகிறோங்க. ஆமாங்க, இந்த சப்வேவே தெரியாத ஆளே கிடையாதுங்க யாருமே. ஏன்னா இது அவ்வளோ பெரிய சப்வேங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் முபாரக் வந்து கீழே வந்து வாங்கினாப்புல. இந்த நாய்க்கு வேறு வேலையே இல்லைங்க. எங்கே ஏதாவது பொண்ணு போனால் போதும், கிளவி போனாலும் சரி பொண்ணு போனாலும் சரி, அன்சாரி மச்சான் ஃபிகர் மச்சான்னு சொல்லி உயிர் எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா காந்தி சவுக்குங்க.
உடுமல்பேட்டே வந்துட்டேங்க. சரி பார்க்கலாங்க, வைக்கிறேன், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ போகலான்னு இது கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்னொன்று பெல் ஐக்கானை வந்து ஆல் கொடுத்துருங்க, ஓகேவா? டாடா.